தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/6/2024 சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் இரவு 9:30 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு கிழமை சனி, தேதி 8. 8 என்பது சனிக்குரிய எண் என்பது எண்கணிதம் உணர்த்தும் உண்மை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று சனி பகவானை நாம் வழிபட வேண்டும். கிழமை சனி என வந்துவிட்டால் கேட்ட வரங்களை நாம் பெறவே நலமுடன் காலையில் விநாயகரை நம்பிக்கையோடு தொழ வேண்டும். புலமை மிக்கவர் சொன்ன கவி பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும். நிலைமை விரைவில் மாறிவிடும், நிதி பற்றாக்குறையும் அகன்றோடும். மந்தன் சனி என சொல்வார்கள். இந்த சனியை மந்தன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு வேகமாக போகக்கூடிய கிரகம் சந்திரன், மிக 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 மெதுவாக போகக்கூடிய கிரகம் சனி. ஒரு ஆண்டு ஒரு மாதம் அப்படி பேச்சியாகாமல் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு சனி போகிறார். இப்போ கும்பராசியில் இருக்கிறார், சமீபத்தில் வந்தவர் 2.5 ஆண்டு காலம் அங்கே இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவார். ஆகையினாலே மந்தகதியில் இயங்குவதனாலே சனியை மந்தன்னு சொல்லுவாங்க. ஆனால் மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டாருங்கிறது ஒரு பழமொழி. சிவபெருமானை காட்டிலும் அதிகமாக கொடுப்பவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் மந்தனையானால் நம்ம கும்பிடணும். மந்தன் சனியென சொல்வார்கள் மகத்துவம் அறிந்த பெரியோர்கள். வந்தனை செய்து அனுமனையும் வழிபட்டாலோ துயர் விலகும். சுந்தரகாண்டம் படித்திடலாம். இன்றைக்கு நீங்கள் சுந்தரகாண்டம் படித்தால் நல்லது நடக்கும். சனி பகவானுக்குரிய தெய்வங்களையும் நீங்கள் வழிபட வேண்டும். சனி பிடிக்காத தெய்வம் அனுமான், பிள்ளையார். ஆக அனுமனையும் நீங்கள் இன்று வழிபடலாம், விநாயக பெருமானையும் வழிபடலாம், சனி பகவானையும் வழிபடலாம். தொடரும் விஷ்ணுவை துதித்திடலாம். சந்த கவிகளை தெய்வத்தின் சன்னதியில் சேர்த்தால் நலம் சேரும்னு ஒரு அழகான பாடல் உண்டு. இன்று சனி அப்படின்னு சொன்னாலே மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் நீ இனிய நாளாக மாற்றுன்னு சொல்லி சனிட்டு சொல்லணுமா. சனிக்கிழமை எழுதீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். சனி சன்னதியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அது மாதிரி கிழமையும் சனி, தேதியும் சனிக்குரிய 8ங்கிறதுனால அதிகாலையில் எழுந்தவுடனே ஆனைமுகப் பெருமான் வழிபாடு, அதற்கு பின்னால் சனி பகவான் வழிபாடு, பிறகு அனுமன் வழிபாடு. இது 3ஐயும் இன்றைக்கு முறையாக செய்தவர்கள் துயரத்தின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள். அதே நேரத்தில் துன்பங்கள் தூளாக வேண்டுமானால், இன்பங்கள் இல்ல வர வேண்டுமானால், எந்த கிழமையில் எதை வழிபட வேண்டுமோ அதை நாம் வழிபட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்தால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாள். ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். தனஸ்தானத்திலே சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 4 கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் கொடுக்கலாம். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று கூட்டுக்கிரக யோகத்தின் மூலமாக நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. ராசியிலேயே சூரியன், புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். புத சுக்கிர யோகம், புதையல் யோகம் என்பார்கள். பூமி என்றைக்கும் நீங்கள் குறைந்த விலையில் வாங்கி போட்டிருந்தால் இன்று அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் கூட லாபம் கிடைக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாள். பொருளாதாரத்தின் உச்சநிலையை பெறுகின்ற நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதால் வறண்ட நிலை மாறி வளர்ச்சி நிலை உருவாகும். தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். தொழிலிலே கூட்டாளிகள் தானாக வந்து இணைவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடித்து வேண்டிய சலுகைகளை பெறுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமத்திலே சனி அடியெடுத்து வைத்திருக்கின்றார். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, மூத்தவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்வது நல்லது. இல்லத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம். சிலவற்றை கண்டும் காணாமலும் இருப்பதே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுக்கு பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம். அஷ்டமத்திலே ராகு, மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்றாலும் கூட மனக்கசப்பு தரும் தகவல்களும் இன்று உங்களுக்கு வரலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கும் வரை உடல் ஆரோக்கியத்தில் ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவாக இருக்கிறது. மருத்துவ செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். காலையில் வரவு வந்தால் 1 மடங்கு, வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் கிழமையின் அடிப்படையிலும் சனி என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே கேது. ஆன்மீகத்தை அதிகமாக வளர்க்கக்கூடிய கிரகம் கேது. எனவே உங்களுக்கு கோவில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். குரு பார்வையும் இருக்கின்றது. எனவே இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெற வேண்டும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற தொகையை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் செவ்வாய் மறைந்திருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை சிறிது வரத்தான் செய்யும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 7லே ராகு இருக்கின்றார். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்திலே 4 கிரகங்கள் இருப்பதனாலே அலைச்சல் இருக்கும், ஆதாயம் கிடைக்காது. அதே நேரத்தில் எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அரசாங்கம் போன்றவற்றில் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சுக்கிரன் 8லே இருப்பதனாலே திடீரென தனலாபங்கள் வந்தாலும் கூட போதுமான அளவு பொருளாதாரம் இருக்காது. மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமங்களை வாசித்து செய்ய வேண்டும். அதே நேரம் தட்டுப்பாடுகளும் தாமதங்களும் உங்களுக்கு வரத்தான் செய்யும் என்றாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். இன்று குருவும் பார்வை இருக்கிறது. குரு பார்த்தாலே கோடி நன்மை என்பதனாலே சந்திராஷ்டமத்தை சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலும் மன அமைதி கிடைக்க அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அதிகாலையில் அனுமனை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, ஆனைமுனையும் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். கொடுத்த கடன் வசூலாகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு இணக்கமாக இருந்தவர்கள் இன்று மறுத்து பேசுவார்கள். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மனதுக்கு பிடித்தவர்களின் சந்தோஷமான ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. 2லே சனி இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் கை நிறைய பொருள் குவிக்கப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக கூட வரலாம். 3லே ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. நீங்கள் பிறருக்கு நல்லது செய்ய போனாலும் கொஞ்சம் கெடுதலாகவே அது தெரியும். உறவினர் பகை உருவாகலாம். மனக்கசப்பு தரும் தகவல் அதிகாலையிலேயே கூட உங்களுக்கு வரலாம். 4லே குரு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ வரலாம். இன்று மருத்துவ செலவு உண்டு, மறக்க வேண்டாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகு, 7லே கேது. காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் கூட 2ல் செவ்வாய் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். கற்றியை விட்டு பழுது பார்க்கலாமா அல்லது பூர்வீக சொத்தை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையும் வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.